மகாபிரியவா சரணம். பைரவர் அஷ்டமி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுகிறோம் இல்லையா? இந்த பைரவர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எப்படி தோன்றினார், அவருக்கு எப்படி இந்த பெயர் வந்தது அப்படிங்கிற அந்த புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இதுக்கு அழகான ஒரு புராணம். இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, சிவபெருமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் யார் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யார் உன்னுடைய அடியையும் முடியையும் பார்க்குறீங்களோ அவங்க 2 பேரில் அவங்களே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ அவர் சிவபெருமான் எப்படி நிற்கிறார் அப்படின்னா, ஒரு ஜோதி வடிவமாக, அதாவது நெருப்பாக நிற்கிறார். இப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு, மேலே வானுலகத்தை நோக்கி போகிறார். அடுத்தது சிவபெருமான் இப்படி நிற்கும் பொழுது விஷ்ணு என்ன பண்ணுறார் அப்படின்னா, திருவடி நோக்கி கீழே போகிறார். இப்போ விஷ்ணுக்கு என்ன அப்படின்னா, உள்ளே போக போக அவருக்கு அந்த முடிவே தெரியல, ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இல்லையா, அதனால் அவருக்கு முடியல. சரி, அங்கே மேலே என்ன நடக்குது, சிரசை நோக்கி சென்றார் இல்லையா பிரம்மா, அவருக்கு அதை பார்க்க முடியல. ஆனால் அங்கே இருந்து அந்த சிரசிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே அப்படி விழுகிறது. அதை பார்த்த உடனே, நீ எங்கே இருந்து வர்ற அப்படின்னா, சிவனின் சிரசிலிருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ நீ எனக்கு உதவி செய்கிறியா அப்படின்னு கேட்குறேன். என்னன்னு சொன்னோன்னே, இது போல் நான் சிவனிடம் உங்களுடைய சிரசை கண்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்ல, அவர் கண்டுபிடித்து விடுகிறார் இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பொய்ன்னு சொன்ன உடனே அவர் ஏமாற்றி விட்டதால் அவருக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, சிவனினுடைய புருவங்கள் அப்படியே நெருகின்றது. அந்த கோபத்தில் நம்ம புருவத்தை அப்படியே நெரிப்போம் இல்லையா, அப்போ அதிலிருந்து தண்டம் மற்றும் ஆயுதங்கள் ஏந்திய உருவம் நாய் வாகனத்தில் ஏறி வருகிறது. இப்போ இந்த ஏமாற்றுக்காரராக இருக்கக்கூடிய பிரம்மாவின் 5 தலைகளில் எந்த தலை போய் சொன்னதோ அதை அறுத்தெறிந்து விட்டது. இப்போ இந்த புருவத்தில் இருந்து தோன்றியதால் அந்த உருவத்திற்கு புரு அப்படின்னு பெயர் வந்ததாம். தமிழில் அது பைரவர் அப்படின்னு மாறிச்சு. தண்டம் ஏந்து வந்ததால் அதுக்கு தண்டபாணி கூட பேருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முருகனுக்கு தண்டபாணின்னு சொல்கிறோம். ஆனால் வடக்கே பைரவருக்கும் தண்டபாணின்னு பேர். ஆக இப்படித்தான் பைரவர் உருவானார். மகாபிரியவா சரணம்.